Welcome back to UPSC COC Learners Tamil channel. இந்த கிளாஸில் நம்ம டொமினியன்னா என்ன, இண்டிபெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ டொமினியன் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பின்னு 2 countries இருக்குது. இதில் ஏ பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸை அவங்களே பார்த்துக்கலாம். பட் இந்த கண்ட்ரிக்கு மேலே இன்னொரு கண்ட்ரி இருப்பாங்க, அதுதான் பி கண்ட்ரி. தட் இஸ் இன்டர்னலை தவிர்த்து டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பி கண்ட்ரி பார்த்துக்கும் ஏ கண்ட்ரிக்காக. இப்போ இண்டிபெண்ட்னா என்னென்னு சொல்கிறேன். இந்த இண்டிபெண்ட்டில் சேம் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி கண்ட்ரி எடுத்துப்போம். இங்கே ஏ கண்ட்ரி அவங்களோட இன்டர்னல் as well as எக்ஸ்டர்னல் அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பி கண்ட்ரி யாரோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எந்த ஒரு மேட்டர்லையுமே இன்வால்வ் ஆகாமல் அவங்களோட மேட்டரில் மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் இண்டிபெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஏ வந்து பிக்குள்ளே இருக்குது பாருங்கள், அதுதான் டொமினியன் ஸ்டேட்டஸ். அண்ட் அது கீழே இருக்கிற ஏக்கும் பிக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்கள், அதுதான் இண்டிபெண்ட். வெல், நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 படி இட் ப்ரொவைடட் ஃபார் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் கிரியேஷன் ஆஃப் 2 independent dominions ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். எஸ், யூ ஹியர்ட் இட் ரைட். இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா டொமினியன் ஸ்டேட்டஸாக இருந்தது டில் Jan 26, 1950. தட் இஸ் நமக்கு ஒரு எலெக்டட் ஹெட் இல்லை அந்த டைமில். அப்புறமா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் Jan 26, 1950 வந்த பிறகு நம்ம ஒரு சாவரன் ரிப்பப்ளிக் ஸ்டேட்டாக மாறிட்டோம். இப்போ ரிப்பப்ளிக்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட ஒரு எலெக்டட் ஹெட் இருக்கார், அவர் தான் பிரசிடெண்ட் இன் பிளேஸ் ஆஃப் கிங். ஓகே, ஏர்லியர் நமக்கு கிங் இருந்தாங்க. Jan 26, 1950க்கு அப்புறம் நமக்கு பிரசிடெண்ட் வந்துட்டார் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக. சாவரன்னு சொல்லும்போது நோ ஒன் இஸ் அபவ் அஸ். ஓகேவா, நம்மளே இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பார்த்துக்கலாம் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷனில் சொல்லக்கூட ஒரு ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் லா மூலியமாக நம்மளோட பவர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எந்த ஒரு அவுட்டர் பர்சனோட இன்வால்மெண்ட் இதில் இருக்காது. இப்போ நம்ம பாகிஸ்தானோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா 1956 வரைக்கும் அவங்க பிரிட்டிஷ் டொமினியனாக இருந்தாங்க. நம்ம இந்தியா பார்த்தோன்னா Jan 26, 1950 வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ்லேருந்து ரிமூவ் ஆகிட்டோம் பை enacting or adopting the Constitution of India. Thanks for watching UPSC CSC Learners Tamil channel.